அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிஸ்பி மீடியா. லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். சின்ன வயசுலாம் பார்த்துருப்பீங்க. திருப்பி போய் அது எப்படி இருக்குது எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். போய் பார்க்கலாம் வாங்க. போய் பார்க்கணுமா? டைமிங் போட்டிருக்காங்க 10 மணிலேருந்து 1 மணி, 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். திங்கக்கிழமை லீவாக. ரேட்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 20 ரூபா சின்னவங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் ரேட் போட்டிருக்காங்க. அருங்காட்சியகமும் இருக்கும், மியூசியமும் இருக்காங்க. அதையும் சேர்த்து பார்ப்போம். ஆமாங்க, இந்த என்ட்ரன்ஸு ரித்திமா சொன்ன மாதிரி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. பெரியவங்களுக்கு 20 ரூபா, 12 வயசுக்கு இருந்தால் 10 ரூபா. அதில் பாப்பாவுக்கு 10 ரூபா, எனக்கும் சரஸ்வதிக்கும் 20 ரூபா. நான் அப்புறம் மொத்தம் 50 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சு. ரித்திமா உள்ளே போகிறாங்க. நம்ம வாங்க உள்ளே போய் அப்படியே போய் பார்க்கலாம். சரிங்களா? உள்ளே போனோன்னே லிஃப்ட் இருக்குங்க. லிஃப்ட்டில் போய்க்கலாம். ரித்திமா வாங்க. லைட் ஹவுஸை பற்றி ஒரு போர்டு இருக்குது. எங்கே ரித்திமா? இங்கே வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க 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 வாங்க. எங்கே போகிறீங்க? எங்கள் பக்கம் எங்கே போகிறீங்க? இங்கே வா. மேலே லைட் ஹவுஸை ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஒவ்வொரு ஏரியா இருக்குது லைட் ஹவுஸ் எல்லாம். இது மகாபலிபுரம், மணப்பாடு, அதெல்லாம் லைனாக வச்சுருக்காங்க. லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டில் போகலாம் வாங்க. இப்போ நம்ம எதில் போகிறோம்? லிஃப்ட்டில். எத்தனை ஃப்ளோரு? 9th ஃப்ளோர் போகணும் போலையா? லிஃப்ட் இருக்குது, அது இருக்கும். லிஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக போய் நடக்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட்லேயே மேலே போயிடலாம். 9th ஃப்ளோர் வந்தாச்சு, போகலாமா? இங்கே இந்த பக்கத்துலேருந்து கடல் தெரியுது பாருங்க, சூப்பராக. சென்னை சிட்டி ஃபுல்லாக தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? அப்படியே மேலே போகலாம் வாங்க. மேலே இங்கேருந்து 9th ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் வந்துடுச்சு. இங்கே நம்ம நடந்தால் மேலே போகணும். எடுத்து மேலே போங்க, அப்படி நடந்து போங்க போங்க. படிக்கட்டு இருக்கு பாருங்க. அப்போ பஸ் ஸ்டாண்ட் போவோமா? நம்ம பின்னாடி போவோம். எப்படி இருக்குது? ஜாலியாக காற்று நல்லா வருதுல்ல? பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட்டு வரா. என்ன பாட்டு பாடுறீங்க? ஆ, 9th ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் இருக்கு, அதுக்கும் பரவாயில்ல. கொஞ்சம் வரைக்கும் நடந்தால் போதும். சூப்பருங்க. பாருங்க, கிறுக்கிறது எழுதலாம் கூடாது. பண்ணால் 500 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. க்ளீனாக வச்சுப்போம் வாங்க. அப்புறம் இறங்க இறங்க இறங்க. சூப்பராக இருக்கா? மணி மணி கூப்பிட்டு போவோம். வா, இப்போ மேலே வந்தாச்சுங்க. பாருங்க, இங்கே பீச்சோட லுக்கை பாருங்க, செம்மையால போட்டில் அனுப்பி படிச்சிருக்காங்க. பீச்சு அங்கே 2 போட்டு வருது, காட்டுற பாருங்க. கேட்டுங்களா? சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ இருக்குது என் சிட்டியோட லுக்கை பாருங்க. காற்று சும்மா சிலு 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 சிலுன்னு வருதுங்க. பசங்களை கூப்பிட்டு வந்தால் என்ஜாய் பண்ணுவாங்களே, ஒரு வாட்டி கூப்பிட்டு வரலாம். பீச்சு பாருங்கள். அப்படியே வந்தோமா, பீச்சுக்கு போயிட்டு அப்படியே கூட கூப்பிட்டு போகலாம். முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. காற்று சூப்பராக இருக்குது. முன்னாடி போங்க. இங்கேருந்து வித்துமா, இங்கே பீச் எப்படி தெரியுது? ஆ வித்து எவ்வளோ ஐட்டம் வந்துட்டோம்ல. எங்கே பீச்சுக்கு இப்போ விட மாட்டாங்க, நம்ம அப்புறமா போகலாம். பார்த்தீங்களா பீச்சு சூப்பராக இருக்குல்லங்க. என்ன பண்ணுறீங்கம்மா? என்ன பண்ணுறீங்க? எடுத்துமா ஃபுல்லாக காட்டுற பாருங்க. 9th ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் இருக்குங்க. லிஃப்ட்டில் வந்துடலாம். அதான் நடக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பீச் தான் பாருங்கள். பசங்களை கூட்டம் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தரமாக இருக்குது.
இங்கேருந்து பார்த்தா பீச்சு ஃபுல்லாக தெரியுதுங்க. அந்த பக்கம் என்ஜாய் சம்மந்தம் ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே தெரியுதுங்களா பாருங்கள். அங்கே தான் அண்ணா சமாதி என்ஜாய் சமாதியாக இருக்குது. பசங்களை கூப்பிட்டு வந்தா நான் நிறுத்துமா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். எப்படி இருக்குது? இங்கே பார்த்தா என்ன தெரியுது? என்னென்ன தெரியுது? என்னென்ன தெரியுது இங்கே பார்த்தா? கடலை எப்படி இருக்கு? இங்கே பார்த்து சொல்லுங்க. கடைக்குன்னா தெரியுதா? சரி ஓகே வாங்க. இல்லை ஆனால் காற்று நல்லா வருது. பீச் ஒட்டி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து கடல் செம்மையாக இருக்குது. இங்கே மேலேருந்து பார்த்தா சேப்பாக்க ஸ்டேடியம், ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலு எல்லாமே தெரியுதுங்க. ஜூம் பண்ணுற பாருங்களேன். தெரியுதுங்களா? இதுதான் சேப்பாக் ஸ்டேடியம். இங்கே ஜூம் பண்ணுற பாருங்க. ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் தெரியுமாருங்க. ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலோட இது தெரியுதுங்களா? அதுதான் ஓமந்தூர். இது எல்லாமே க்ளீனாக தெரியுதுங்க. இங்கேருந்து இங்கே மெட்ரோ ஒர்க்லாம் நடக்குது, அதுவும் இங்கேருந்து க்ளீனாக தெரியுது. சென்னையை மேலேருந்து சுற்றி பார்க்கணுன்னா இங்கேருந்து சொல்லலாம். காற்று சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. பசங்களை கூப்பிட்டு வாங்க. 20 ரூபா டிக்கெட்டு பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு 10 ரூபா தான். பைக் பார்க்கிங் கூட நீங்கள் பீச் ரோட்டில் போடலாம். பின்னாடி அங்கே தான் போடணும் பார்க்கிங், அதனால் பைக் பார்க்கிங் கிடையாது. ஸோ கூப்பிட்டு வந்தீங்கன்னா பசங்க விளையாட வச்சுட்டு சாயந்தரம் டைம் வந்தீங்கன்னா அந்த டைம் போட்டோம் பாருங்கள், அந்த டைம் முன்னாடி வந்துடுங்க. லேட்டாச்சும் நல்லா பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அப்படியே பீச்சில் பசங்களை விளையாட வச்சுட்டு அப்படியே நம்ம கூப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டைமிங் மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க, ஓகேங்களா? சண்டே ஒர்க்கிங் இது, அதனால் நீங்கள் சண்டே கூட கூப்பிட்டு வரலாம். நானும் சண்டே தான் வந்திருக்கேன். இங்கே ஒரு போர்டு வச்சுருங்க, கேலரியில் 5 மினிட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். அதுக்குள்ளே அந்த கேலரி பார்த்துக்கணும். அது கூட்டம் கம்மியாக இருந்தால் பார்த்துக்கலாம். கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் மட்டும் அங்கே அதிகமாக நேரம் விட மாட்டாங்க போல. அதனால் நம்ம போய் பார்த்துட்டு அதையும் கேலரி ஓப்பன் பண்ணி தான் அதையும் பார்ப்போம் வாங்க. அம்மா ஃபுல் வியூ பார்த்துருவோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. மேலே கிரில்லாம் பிடிச்சிருக்காங்க, சேஃப்டிக்கெலாம் ஃபுல் சேஃப்டி, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பசங்க கூட்டத்துலாம் ஃபுல் சேஃப்டியாக தான் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதாங்க இப்போ பார்த்தாச்சு. திரும்பி லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இறங்கி போனால் லிஃப்ட் இருக்கான். கேலரி எங்கே இருக்குன்னு நம்ம அவங்ககிட்டே கேட்போம். எக்ஸிட் வழியை மூடி வச்சுருக்காங்களே, அப்போ அந்த பக்கம் தான் போகணும் போல். லிஃப்ட்டில் மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறேன். கலைஞர்களுக்கு உபகரணங்களை போட்டு எடுக்கக்கூடாதான், இதெல்லாம் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை. இங்கே மேலேருந்து கீழே இறங்கியாச்சு பாருங்க. காட்டுறேன், 9th ஃப்ளோருங்க. லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டு தான் போகணும். இங்கே கேலரி பேக் சைடு போகணுமா? போகலாம் வாங்க. இங்கே உட்காந்து தான் சில் பண்ண கொஞ்சம் இடம் இருக்குங்க. கூப்பிட்டு வந்தீங்கன்னா பசங்களை அப்படியே கூப்பிட்டு போகலாம். கேலரி பேக் சைடு போகணுமா? அங்கே ஓட்டாங்க. கேலரி பேக் சைடு இருக்குங்க. அங்கே ஒரு பூனை பார்த்துறாங்க. அண்ணனுக்கு அங்கே ஒரு பூனை இருக்குது பாரு, நிறைய பூனை இருக்குமா? என்னது 3 பூனை இருக்கா? ஏய் ஆமாம்ல. அங்கே ஒன்று இருக்குல்ல. இதோ இங்கே தாங்க. நான் எடுத்துட்டேம்மா. போங்க உள்ள. எடுத்துட்டு நீங்கள் முன்னாடி போங்க. பூனை கூட விளையாடுவாங்க வாங்க. இதாங்க மியூசியம். கேமரா நாட் அலவுடா, போய் பார்க்கலாம் வாங்க. வர அவ்வளோதாங்க. உள்ளே ஃபோட்டோ எடுக்க அலவுட் இல்லைன்னு சொல்லி க்ளீனாக போட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் உள்ளே சூப்பராக இருக்குங்க.
அந்த பழைய மாடல்லேருந்து ஃபர்னர்ஸ்லேருந்து எப்படி எல்லாமே வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. அந்த லேம்ப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பசங்களாம் கூட்டு வந்தீங்கன்னா உள்ளே கூட்டு வந்து காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தாலாம் ஃபோட்டோ சும்மா எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் கூப்பிட்டு வந்தால் மட்டும் தான் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்க. எல்லா மாடலும் வச்சுருக்காங்க உள்ளே. சரிங்களா? கேமரா அலோடு கிடையாது, அதனால் எடுக்க முடியல. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முதல்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லா லைட் ஹவுஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே வச்சுருக்காங்க. பல்ப்லாம் வச்சுருக்காங்க. பசங்களை கூப்பிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது, செட்டப் மாதிரி. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பசங்களை. பாப்பா கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கிளம்புறேன். ஓகேங்களா? டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மி தாங்க. பசங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு 20 ரூபா தான். ஸோ நீங்கள் கொண்டு வந்தீங்களா அப்போலாம். அதேமாதிரி முக்கியமான விஷயம், சண்டே ஒர்க்கிங் இருக்குங்க. அங்கே வீக்லி ஹாலிடேஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். வீக்லி ஹாலிடேஸ் மண்டே நினைக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிங்க. சண்டே கம்பல்சரி ஒர்க்கிங். 3 o'clock வந்துங்க. அப்போ தான் நாங்கள் லஞ்ச் முடிச்சு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா பசங்களை கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு அப்படியே பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு போகலாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், காட்டுறேன் பாருங்க. பார்த்தது தான் இருந்தாலும் நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதுக்காக நான் காட்டுறேன். பசங்களை கூப்பிட்டு வரலாம்ல, நம்ம சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு பெருசாக செலவு பண்ணாமல் இருக்கணும்னா கம்மியான பட்ஜெட்டில் தான் பார்க்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு வந்து காட்டலாம். பசங்களுக்கு தெரியல. பாருங்களேன், பீச்சுக்கு பல வாட்டி வந்திருப்போம். ஆனால் லைட் ஹவுஸ்க்கு நடுவில் கொஞ்சம் மூடி வச்சுருந்தாங்க. திருப்பி இப்போ தான் ஒரு 10 வருஷமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பனாக இருக்குது, கன்ஃபார்மாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? லைட் ஹவுஸ் ஸ்டெப்பாக எப்படி டெவலப் ஆச்சு நீங்கள் வச்சுருக்கீங்க. 1977 தான் இப்போ இருக்க மாடலுக்கு வந்துருக்கு. 76, 1844, 1894, 1879 தான் கரெக்டாக வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. அதாங்க 1977 தான் இங்கே வந்து எல்லாரோட காட்சி வச்சுருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதான் கேலரியில் 5 நிமிஷம் மேலே இருக்கக்கூடாதான். மேலே 10 பேரை தான் விடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் மக்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன யூஸ் பற்றலாம், என்னென்னலாம் யூஸ் பற்றக்கூடாதுன்றதை வச்சுருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். கேலரியில் ஃபோட்டோ எடுக்க அளவு கிடையாது. அதெல்லாம் அங்கே பார்த்து மட்டும் வரலாம். நீங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து பாருங்கள். என்னால் அதை ஃபுல்லாக காட்ட முடியல. இந்த லைட் ஹவுஸை பற்றி அந்த டீட்டெயில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வெளியிலேயே வந்து லைட் ஹவுஸோட மாடல் ஒன்று வச்சுருக்காங்க. இதை காட்டுற பாருங்க. இப்படி தான் ஃபுல் சைஸ் இப்படி தான் இருக்குது. இது அதோட மினியேச்சர் வெர்ஷன் இப்படி தான் இருக்கும். மேலே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் சுற்றி வரும். கப்பலுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. இங்கே வெளியில் பாருங்களா, சிக்னலுக்காக எவ்வளோ பெரிய டிஷ் வச்சுருக்காங்கன்னு. இதில் தான் வந்து லைட் ஹவுஸ்க்கு சிக்னல்லாம் கிடைக்குது. அது அப்படி லைட் ஹவுஸ் காட்டுற மாதிரி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. எப்படிப்பட்ட வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், அது மாதிரி வீடியோ போடுறேன். நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குங்க, போய் பார்த்து உங்களோட ஆதரவு கொடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல வீடியோ போட நானும் முயற்சிக்கிறேன். நன்றி. Bye.